இது என்ன தெரியுதா? விவசாயிகளுடைய உழைப்பு. ஒவ்வொரு நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை அப்படி பாதுகாக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விவசாயிகள் வேர்வை சிந்தி இந்த நெல்லை உற்பத்தி பண்ணி கொடுத்தா பாருங்களேன். இங்கிட்டு மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள். இன்றைக்கி தேதி என்னன்னு நான் சொல்லிடுறேன். மே 12, 2026. இங்கே பாருங்கள், மழையெல்லாம் வந்ததுன்னா இந்த மொத்த நெல் என்ன ஆகும்? நாசமாகும் இல்லையா? பாதி நெல் முளைச்சிருக்கு. இது ஒரு 3 மாதமாக இந்த நெல்லை வந்து எடுக்கலை. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த நெல்லுக்கு அரசு விவசாயிகளுக்கு பணம் கொடுத்துருச்சு. ஏன்னா இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு முளைச்சிருக்கிறது? இந்த நெல்லுக்கு அரசு விவசாயிகளுக்கு பணம் கொடுத்துருச்சு. விவசாயிகள் பணம் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் குடோனில் அடுக்கணும். இதுதான் அரசோட வேலை. இது எங்கே தெரியுமா? தென்காசி மாவட்டத்தில் கடையத்துக்கு பக்கத்தில் மந்தியூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. போர்டு இருக்குது, நான் காமிக்கிறேன். அந்த ஊரில் தான் இருக்குது. நான் விவசாயிகள்கிட்ட கேட்குறேன், எத்தனை மாதமாங்க இப்படி கிடக்கு அப்படின்னு. 3 மாதமாக இந்த நெல்லை எடுத்துகிட்டே போகலையாம். அரசு அதிகாரிகளுடைய வேலை என்ன? வேறு நாடுகள்லாம் பாருங்கள், உணவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது, உணவு பஞ்சம் வருது. நம்ம இந்திய நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பயன்படுத்தி விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடியவற்றை இந்த அரசு வந்து சரியாக பயன்படுத்துதா அப்படின்னா இல்லை. இதை அப்படியே அள்ளி கொண்டு போய் குடோனில் போட்டு திரும்ப ரேஷன் அரிசியாக நமக்கு வருது. அதனுடைய தரம் எப்படி இருக்குது? இப்போ புதிய அரசு நமக்கு கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் 2026 மே மாதத்தில். எனவே புதிய அரசு இவற்றையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும். அதனால தான் நான் வந்து தேதியோடு நான் வந்து இதை வந்து பதிவு பண்ணுறேன். புதிய அரசு, புதிய அரசியல்வாதிகள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு கேள்வி கேளுங்கள். ஒரு நெல் முளைச்சா கூட விவசாயினுடைய ஒரு துளி வியர்வைக்கு சமம். இவற்றையெல்லாம் ஏசி ரூமில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரிவதில்லை. ஆனால் விவசாயிகள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. நம்ம உழைச்சி கொடுத்துட்டு பணம் கிடச்சிருச்சுன்னா கூட, பணம் கிடச்சிருச்சு விவசாயிகளுக்கு, இருந்தாலும் வேதனை. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு இதில் இருக்குது. இப்போ விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க? ஏப்பா நாங்கள் பணம் வந்துருச்சு எங்கள் கைக்கு, அரசு எடுக்கலை, அதையுமே வருத்தப்படுறாங்க. அப்போ அரசு அதிகாரிகள் வந்து பாருங்க நெல்லை. ஏன்னா இது மற்ற பொருள் இல்லையா? இதுக்கு சரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுங்க. உழைப்பதற்கு விவசாயிகள் தயாராக இருக்கும்போது அரசு அவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். புதிய அரசு இவற்றில் கவனம் செலுத்தும் என்று நினைக்கிறேன். நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்.